ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே சிக்கன் பிரியாணி ஒன் பாட் ரெசிபி குயிக்காக எல்லாருமே கிளம்புறதுக்குள்ளே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இதில் பார்த்துடலாம். ஸோ வாங்க, சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 4-5 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து சிக்கன் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்குள்ளேயே நான் வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ண தக்காளி வந்து கொஞ்சமாக இதில் போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி 4-5 தரம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கொஞ்சம் தயிர் வந்து சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கழுவி சேர்த்துருக்கேன். பேஸ்ட் வந்து செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம். ஒரு ட்ரைப்ளே குக்வேர் வச்சு அதில் வந்து ஆயில் வந்து கடலெண்ணெய் வந்து நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடைசியாக தான் நெய் ஆட் பண்ணுவேன், அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஹோல் கரம் மசாலா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன், அதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் கரம் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருக விடாமல் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணி பரட்டி விட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்டுறலாம். ஸோ ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். கண்ணாடி பதம் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். உப்பு சேர்த்து நீங்கள் வந்து பரட்டி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் பொடி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தக்காளியோட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பச்சை வாசம் இல்லாமல் நமக்கு வந்து சூப்பராக குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா கழுவி வச்ச சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் கழுவிட்டு. ஸோ இது நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு லைட்டாக சின்ன எலுமிச்சம்பழம் வந்து இதில் பிழிஞ்சு நான் வந்து இந்த குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுட்டேன். 2 விசிலில் வந்து சிக்கன் பிரியாணி ரெடி. மார்னிங் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி